வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நடைமுறை வெளியிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் அந்த நியூஸ் போய் சேரும். ஸோ இப்போ எப்படி நம்ம சிட்டா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுளில் போயிட்டு பட்டா சிட்டா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பட்டா சிட்டான்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா eservices.tn.gov.in இந்த வெப்சைட் தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷோ ஆகும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு தமிழில் வேணாலும் இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம், அதாவது தாலுக்கு எதுவோ உங்களுடைய தாலுக்கு அதை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமம் லேண்ட் எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா எண்ணை கிளிக் பண்ணிங்க. இல்லை புலன் சர்வே நம்பர் சப்டிவிஷன் தெரிந்தால் அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை எங்களுக்கு ரெண்டுமே தெரியல, எங்களுக்கு பெயர் வாரியான தேடல்னா அதை நீங்கள் 3வது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா புல எண் இருக்குது பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நிலத்தின் வகை கேட்டிருக்காங்க. நில வகை பார்த்தீங்கன்னா ரூரலா இல்லை நத்தமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஊரகமா இல்லை நத்தம் நத்தம் லேண்டான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லேண்டோ அந்த லேண்டை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் புல எண் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு எண், அதாவது சர்வே நம்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. சப்டிவிஷன் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், கைபேசி எண் கேட்டிருக்காங்க. ஸோ கைபேசி எண் கம்பல்சரி கொடுக்கணும். இதில் கைபேசி எண் கொடுத்தீங்கன்னா கடவுச்சொல்லை பெற ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபியை கேப் ஸ்மால் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அது கேப் ஸ்மால் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். கேப் ஸ்மால் பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோடனே சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான சிட்டா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இனிமேல் சிட்டா டவுன்லோட் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.